அவங்க போன்ல யாராவது தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசினா நான் என்னடா பதில் சொல்ல முருகேசா? ஆனா உனக்கு மண்டையில மூளையே இல்ல பாரு, வைக்கல் புல்லுதான் இருக்கு. ஆமாமுக்கா, நானும் என்ற மண்டக்குள்ள மூளை இருக்கிறதா நினைச்சு ஏதாவது சொல்லி போடுறானுக்கா. அப்புறம் நீங்க சொல்றதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ற மண்டக்குள்ள மூளை இல்ல வக்கப்புழுதான் இருக்குன்னு. சரி, நான் வரேன் அகிலா. என்ற ராகவனை பார்த்தேன், நல்லா பாத்துக்கோ அவனை. அவனுக்கு ஒன்னும் தெரியாது. புவனா, அப்படிலாம் எதுவும் இல்ல, தங்கம் அவன். நீ எதுக்குமே கவலைப்படாத, அவன் நல்லா இருப்பான். நான் பாத்துக்கிறேன், நான் இங்க இருக்கேன்ல. நீ நம்பிக்கையா போயிட்டு வா. ஐயோ, அங்க ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரியலையே. நான் கோவமா கிளம்பி வந்துட்டேன். பார்வதி பாவம் பயந்துருச்சு. அவளை பார்த்து இங்க நடந்ததெல்லாம் சொல்லணும். பாவம் அந்த பிள்ளைக்கு மனசு ஆறுதலா இருக்கும்ல. பார்வதி கிட்ட எதுக்குமே பயப்பட வேண்டான்னு சொல்லு. இங்க நடந்ததெல்லாம் சொல்லு, அவ புரிஞ்சுப்பா. வரேன். டேய், வரேன்டா. அக்கா நீங்க பாத்துப்போங்க. பதட்டத்துல வேகமா வண்டி ஓட்டி மறுபடியும் ஏதாவது மரத்துல மோதி போட்டீங்கன்னா அங்கேயும் உங்களை மாதிரியே வேற யாராவது இருந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து நீங்க அங்கிட்டு போவீங்களா இல்ல இங்கிட்டு வருவீங்களா? அதனால தான்க்கா சொன்னானுங்க. அடப்பாவி, இன்னொருத்தவங்களா? எத்தனை பேருடா வேணும்? அது இல்லைங்கக்கா, உலகத்துல ஒருத்தர மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதனால தானுக்கா சொன்னேன். இவன் இப்படிதான் பேசிக்கிட்டே போவான். அதுக்கு முன்னாடி நீ கிளம்பிடு போவனா? சரி, வரேன். டேய், வரேன்டா. சரிங்கக்கா சரிங்கக்கா. ம், சரி, நம்ம போய் ராகவனை பார்த்துட்டு வந்துருவோமா? சரிங்கக்கா, போலாம். மகனை பார்க்க போன புவனாமா இன்னும் வீட்டுக்கு வரல. அங்க என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே தெரியலையே. இப்ப அம்மா எங்கன்னு மாமா கேட்டா என்ன பதில் சொல்றது? அகிலாமா கிட்ட இருந்து எந்த ஒரு போனும் வரலையே. அம்மா, புவனாமா வந்துட்டீங்களா? நீங்க புவனாமா தானே? சந்தேகமே வேண்டாம் கண்ணு, நான் புவனாவே தான். சரி, உங்க பையனை பாத்தீங்களா? எப்படி இருக்காங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ராகவன் இன்னும் ஆஸ்பத்திரியிலேயே தான் இருக்கான். ஆனா அவன் இப்ப நல்லா இருக்கான். அகிலா அவ உயிரை பணையம் வச்சு மகன் உயிரை காப்பாத்திருக்கா. அவன் நல்லா தானே இருப்பான். என்ன சொல்றீங்க? அகிலாமா என்ன பண்ணாங்க? என்ற மகனுக்காக பெத்த அம்மா நான் கூட அந்த அளவுக்கு பண்ணிருப்பேனான்னு எனக்கு தெரியல. ராகவன் கிட்ட கொஞ்சம் கண்டிப்பா காட்டின அகிலா அவன் மேல காட்டின அக்கறையில தாய் பாசத்துல என்ன அப்படியே மெய்சில் இருக்க வச்சிட்டா. அம்மா, அம்மா, நீங்க அக்னி குண்டத்துல இறங்க வேண்டாமா? அண்ணன் கண் முழிச்சிருச்சுமா. பாத்தீங்களா? அகிலாமா மனச புரிஞ்சுக்கிட்டீங்களா? கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாங்க, பாசம் காட்ட வேண்டிய இடத்துல கண்டிப்பா பாசம் காட்டுவாங்க. கரெக்ட் கண்ணு, கரெக்டா சொன்ன நீ. இப்போ எனக்கு தைரியம் வந்துருச்சு அகிலா அங்க இருக்கான்னு. அவ மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்ற மகனை நல்ல வழிக்கு அவதான் கொண்டு வர முடியும்னு. இதுக்கு மேல எனக்கு ராகவனை பத்தி எந்த கவலையும் இல்ல கண்ணு. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப நீங்க போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஆமாம் கண்ணு, இன்னைக்கு ராத்திரி நான் நல்ல நிம்மதியா படுத்து நல்லா தூங்க போறேன். குட் நைட்டு. சரிம்மா. இந்தாங்க மாமா, ஜூஸ் குடிங்க. மாமா பாத்துங்க மாமா. கைய அறுத்துக்கிட்டு தான் மிச்சம். ஆனா ஒன்னும் நடக்கல.
என்ன முறைச்சு என்ன பண்றது? கம்பெனிக்காரவங்க கையெழுத்து வாங்கியாச்சுன்னு வாசல்ல வந்து நிப்பாங்களே, அப்ப என்ன பண்ணுவீங்க? ராகவன், சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே வாசல்ல வந்து நிக்கிறாங்க. வாங்க சார். வாங்க சார், வாங்க உட்காருங்க சார், உட்காருங்க. ராகவன் கையில என்ன காட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சார் கவிதா, சார் ஜூஸ் எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் பேச வேண்டியதை பேசிடுறேன். மிஸ்டர் ராகவன், உங்க அம்மா கிட்ட கையெழுத்து வாங்க சொன்னேனே, வாங்கிட்டீங்களா? சார் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேனுங்க. என் அம்மா கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். என் அம்மா முன்ன மாதிரி இல்லைங்க. முன்னெல்லாம் எனக்கு ஒண்ணுன்னா பதறி போவாங்க. இதே சாக்கா வச்சு நான் நினைச்சதெல்லாம் சாதிச்சுக்கிட்டு இருந்தேனுங்க. ஆனா இப்போ நான் கையெழுத்து போட சொல்லி நான் இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன். என்ற அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்கல சார். கையெழுத்தும் போடலங்க. நானும் பழைய அத்தைய மனசுல வச்சுதான் கையெழுத்து வாங்கிடலாம்னு நினைச்சேங்க. ஆனா அவங்க இப்போ ரொம்ப மாறிட்டாங்க. சரிங்க ராகவன், உங்க சைடுல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். உங்க அம்மா கோர்ட்ல வாங்கியிருக்கிற ஸ்டே ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு நாங்க நினைச்ச மாதிரி ஃபேக்டரியை கட்டி முடிக்க ஓனர் பொண்ணு வெளிநாட்டுல இருந்து வர போறாங்க. என்ன சொல்றீங்க? ஓனர் பொண்ணு ஃபாரின்ல இருந்து வந்தா மட்டும் கோர்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணிட முடியுமா? அது எப்படிங்க முடியும்? அந்த ஓனரோட பொண்ணை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா தான் இருக்கு உங்க அம்மாக்கு. மிஸ்டர் ராகவன், இனிமே உங்க கையெழுத்து தேவைப்படாது. அதை சொல்லிட்டு போதான் வந்தேன். சார் என்ன சொல்றீங்க? ஆமா ராகவன், இனிமே உங்க கையெழுத்து தேவைப்படாது, உங்க அம்மா கையெழுத்து தேவைப்படாது. வரட்டுமா? என்னங்க மாமா, அவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? அந்த பொண்ணு என்ன அவ்வளவு பெரிய ஆளா? தெரியலையே, வரட்டு பாப்போம். குட் மார்னிங் ஆண்டி. வா ஐஸ்வர்யா. அருண் ரெடி ஆயிட்டானா? ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன் வெளியில போயிருக்காரா? ஓ, வெளியில போயிருக்கானா? பார்வதி, ஆதி வெளியில போயிருக்கானா இல்ல வீட்ல இருக்கானா? இல்ல, மாமா வீட்ல தான் இருக்காங்க. பாத்தியா ஐஸ்வர்யா, ஆதிய பார்வதி கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற மாதிரி நீயும் அருணை வச்சுக்கோ. எப்படி சிரிச்சு பேசி கலகலன்னு இருக்கா. என்ன வளப்பின்னி சிக்க வைக்கலான்னு பார்த்தாலும் எஸ்கேப் ஆயிடுறான். நீங்களே எவ்வளவோ பிளான் போடுறீங்க, ஏதாவது ஒன்னாவது நடந்திருக்கா? எல்லாமே ஒண்ணு இல்லாம தானே போயிருக்குத்த. என் திண்ணி முட்டை உங்ககிட்ட கேட்டனா பேசாம நில்லு. எந்த விஷயமா இருந்தாலும் ஆதி பார்வதி கிட்ட கேட்டுதான் பண்றான். அந்த மாதிரி நீயும் அருணை வச்சுக்கணும். எடுத்துக்கமா. தேங்க்யூ. எடுத்துக்க பார்வதி. எனக்கு வேண்டாம், நீங்க எடுத்துட்டு போங்க. மாமா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். பாத்தியா பாத்தியா? அத்தை, உங்களுக்கு காஃபி? ஆமா, ஏற்கனவே என் வயிறு எரியுது. இன்னும் அந்த காஃபி குடிச்சு நல்லா எரியட்டும். காஃபியா காஃபி? அருண் கால் பண்றான். சொல்லு அருண். சார், நான் உங்க தம்பி அருண் இல்ல, S1 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். அருண் மொபைல் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? அருண் எங்க? உங்க தம்பி இப்ப எங்க ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. உடனே கிளம்பி வாங்க. என்னாச்சு சார்? அருண் எதுக்கு ஸ்டேஷன்ல இருக்கான்? உங்க தம்பி குடிச்சிட்டு போதையில ஹோட்டல்ல தகராறு பண்ணிருக்காரு. அந்த ஹோட்டல் ஓனர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இப்ப எங்க ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கோம். நீங்க உடனே கிளம்பி வாங்க. சரி சார், எஃப்ஐஆர் எதுவும் போட்டுறாதீங்க, நான் உடனே கிளம்பி வரேன். சரி சரி வாங்க. மாமா, ஆ, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா கிளம்பி போயிட்டு இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு?
என்னாச்சு? எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற ஆதி? ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்காக போற? சொல்லு சொல்லு. அம்மா, நம்ம அருண் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காம்மா. சின்னையாவையா? அருண் இதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு ஆதி? என்ன ஆச்சு? என்ன மாமா நடந்துச்சு? ஆதி, மாத்தி மாத்தி எல்லாரும் கேட்டுட்டே இருக்கோம்ல, இப்படி சும்மாவே இருக்கியே, என்ன அர்த்தம்? நம்ம அருண் குடிச்சிட்டு போதையில தகராறு பண்ணிருக்கான். அதனால போலீஸ் கூட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்கம்மா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன் ஆதி. ஐஸ்வர்யா, நானும் வரேன், வாங்க. சரி, வாங்க போலாம். வாங்க ஐஸ்வர்யாமா, சீக்கிரம் வாங்க. அருண், ஏன் இப்படி பண்ண அருண்? சொல்ல அருண். ஒண்ணு லைசு. என்ன இவனை சட்டையெல்லாம் கழட்டிட்டு ஜெட்டியோட உட்கார வைப்பாங்கன்னு பார்த்தா போட்டிருக்கிற சட்டை மடிப்பு கலையாம உட்கார வச்சிருக்காங்க. என்னடா? ஏன் குடிக்க ஆரம்பிச்சு? நல்லா தானே இருந்த, ஏன் இப்படி பண்ண அருண்? அருண், அம்மா உன் மேல கோவமா இருக்காங்க. இன்ஸ்பெக்டர், நான் லாயர் கணேஷ். சொல்லுங்க. அருண் மேல எஃப்ஐஆர் போடல? எஃப்ஐஆர்லாம் இன்னும் போடல சார். ரொம்ப நல்லதா போச்சு, நாம பேசி ஃபைசல் பண்ணிக்கலாம். ஓகே சார். என்ன அருண் இதெல்லாம்? ஐஸ்வர்யா கிட்ட உன் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள எப்படி இப்படி எல்லாம் நடந்துச்சு? நாங்க எல்லாரும் தலகுனிற மாதிரி பண்ணிட்டு இப்ப நீ தலகுனிஞ்சு நின்னா என்ன அருண் அர்த்தம்? உன் குடியால ஓ மான மரியாதை மட்டும் இல்ல, குடும்பத்தோட மான மரியாதையே போச்சு. ஏன் அருண் இப்படி பண்ற? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ஹோட்டலுக்கு தான் போனேன். அவங்க ஃபோர்ஸ் பண்ணி என்ன குடிக்க வச்சுட்டாங்கம்மா. ஏசி ஒர்க் பண்ணலன்னு ஹோட்டல் ஓனர்கிட்ட கேட்டதுக்கு அவர் ஒரு மாதிரி பேசிட்டாருமா. அதனால எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுமா. அதனால அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அம்மா, அருண் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், மன்னிச்சிருக்கம்மா. ஆமாம்மா, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. இன்ஸ்பெக்டர், பெரிய ஃபேமிலின்னு சொல்லி விட்டுறாதீங்க. இந்த பையனை உள்ள வச்சு நல்லா லாடம் கட்டி அனுப்புங்க. கொஞ்சம் பேசாம இரு அருண். என்னடா சொன்ன? என் மகனை உள்ள வச்சு லாடம் கட்டணுமா? அம்மா, ஐயோ அம்மா. ஏய், உனக்கெல்லாம் எவ்வளவு திமிர் இருந்தா இவ்வளவு சின்ன விஷயத்தை இவ்வளவு பெரிய விஷயமாக்கி என் பையனை ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நிறுத்துவ? கொஞ்சம் பொறுமையா இருக்குமா. அமைதியா இருங்கம்மா, கொஞ்ச நேரம். இன்ஸ்பெக்டர், அந்த அம்மா மறுபடியும் அடிக்க வராங்க. நீங்க பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கீங்க. மகனை உள்ள வச்சு அடிக்க சொன்னா இந்த அம்மா தான் பொறுமையா பாத்துட்டு இருப்பாங்க. நான் தான் லாயர் கூட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, பொறுமையா இருக்க வேண்டியதானே? சார், மேடம், நீங்க அவரை கூட்டு போங்க. ஓகே. என்ன இன்ஸ்பெக்டர் இதெல்லாம்? ஏ, என்ன இப்போ? என்ன என்ன நஷ்டம் ஆச்சு உன் ஹோட்டலுக்கு? சொல்லு. ஒரு செக் எழுதி உன் கையில கொடுத்தா முடிஞ்சு போச்சுல உன் கதை. ஏய், இதுக்கு மேல எங்க வழியில குறுக்கிட்ட ஹோட்டலே இருக்காதாங்க. அருண், அம்மா வா. இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. சரிம்மா. வா.
இதுக்கு மேல எங்க வழியில குறுக்கிட்ட ஹோட்டலே இருக்காதாங்க. பார்வதி மாமா உட்கார். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே மாமா, நான் எப்பயும் போலதான் இருக்கேன். ஏன் பார்வதியை பத்தி எனக்கு தெரியாதா? உன் மனசுல ஏதோ ஒன்று இருக்கு, அதை என்கிட்ட சொல்லாம மறைக்கிற. நீ சொல்லனா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அம்மாவை பத்தி தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. என்ன சொல்றீங்க நீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல அம்மா நடந்துகிட்ட விதத்தை பத்தி தான் சொல்றேன். அம்மாக்கு என்ன ஆச்சு? ஏன் அப்படி அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க? அருண் பண்ற தப்புக்கு அருணை தான் திட்டுவாங்க, அடிப்பாங்க. ஆனா இந்த வாட்டி ஹோட்டல்கார மேல் கை வச்சுட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு தெரியுமா? அம்மா இந்த மாதிரி தப்பான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க பார்வதி. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? என்ன டவுட்? உருவத்துல மட்டும்தான் அம்மா அகிலாண்டேஸ்வரியா இருக்காங்க, ஆனா கேரக்டர்ல அவங்க பழைய அகிலாண்டேஸ்வரியாவே இல்ல. மாமா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஆக்சிடென்ட்ல அடிபட்டதுக்கு அப்புறம் அம்மா நார்மலா இருக்க மாட்டாங்க, அப்பப்ப கொஞ்சம் இந்த மாதிரி அப்நார்மலா மாறிடுவாங்கன்னு டாக்டரும் அப்படிதான் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல மாமா, போலீஸ் கேஸ்னாலே குடும்ப மானம் பாதிக்கப்படும்னு அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க மாமா. இப்பதான் உங்க கேஸ்ல இருந்து வெளியே வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. அதுக்குள்ள சின்னையா மேல கேஸ்னா அம்மா என்ன பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் அப்படி நடந்திருப்பாங்களோன்னு தோணுது. அப்படியா சொல்ற? ஆமா மாமா, உங்க மேலயும் சின்னையா மேலயும் அம்மா எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. அதனாலதான் சின்னையா மேல கோவத்தை காட்டாம ஹோட்டல்காரங்க மேல காட்டியிருக்காங்க. ஒரே தாகமா இருக்கு கண்ணு, தாகடிக்குது. கண்ணு, அந்த ஹோட்டல்காரனுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? நம்ம அருண் மேல போலீஸ் கேஸ் கொடுத்திருக்கான். நானா இருந்ததுனால அவனுக்கு ஒரு அறையோட முடிஞ்சு போச்சு. அகிலா மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, துப்பாக்கி எடுத்து டாண்டான்னு சுற்றுப்பா எல்லாரையும். அப்படிலாம் இல்லம்மா, அகிலா அம்மாவா இருந்திருந்தா கண்டிப்பா ஹோட்டல்காரனை அடிச்சிருக்கவே மாட்டாங்க. என்ன கண்ணு சொல்ற? மகன் மேல போலீஸ் கேஸ கொடுத்து அடிச்சு உள்ள வைங்கன்னு சொல்ற அந்த ஹோட்டல்காரன் மேல கோவப்பட மாட்டாங்கன்னு சொன்னா எப்படி கண்ணு? அகிலாமா கோவப்பட்டிருப்பாங்க, ஆனா கண்டிப்பா கையெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. சின்னையாவ தான் அடிச்சிருப்பாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல கண்ணு, என்ன சொல்ற நீ? தோளுக்கு மேல வளர்ந்து கல்யாணம் ஆன பையனா அகிலாமா அடிச்சிருப்பாங்களா? ஆமாமா, அம்மாவுக்கு கோவம் வந்தா கையோங்கிடுவாங்க. தப்ப கண்டிக்கிறதுல எரிமலையா வெடிக்கிற அகிலாமா பாசத்தை காட்டும் போது பனிமலையா உருகிடுவாங்க. அதான் எங்க அகிலாமா. போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க நடந்துகிட்ட விதத்தை பார்த்து மாமா உங்க மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயோ, அப்படியா? ஆதிக்கு என்ற மேல சந்தேகம் வந்துருச்சா? சரி கண்ணு, அத நீ எப்படி சமாளிச்ச? நான் ஏதோ பேசி ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். ஆனா இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க. நீ சொன்னத ஆதி நம்பிட்டானா கண்ணு? நம்பிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன், தெரியலையே. ஏன் கண்ணு, நான் உன்னை கேக்குறேன், இந்த தோளுக்கு மேல வளர்ந்த பசங்களை அகிலமா அடிப்பாங்கன்னு சொன்னல, அப்படி அடிக்கும்போது இந்த ஆதியும் அருணும் என்ன பண்ணுவாங்க? அகிலாமா திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, மாமாவும் சரி, சின்னையாவும் சரி, ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவே மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. நீ சொல்றது சரிதான் பார்வதி. நான் கூட ராகவனை சின்ன வயசுல இருந்து கண்டிச்சு அடிச்சு கொஞ்சம் வளர்த்திருந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருப்பான். நானும் சரி, அப்பா இல்லாத பிள்ளையாச்சே, பாவம் அவனை திட்டக்கூடாதுன்னு அவன் மேல ரொம்ப இறக்கப்பட்டு கெடுத்துட்டேன். ஓவரா செல்லம் கொடுத்துட்டேன் கண்ணு, அதுதான் நான் பண்ண தப்பு. அதெல்லாம் நீங்க இப்ப கவலைப்படாதீங்க, அகிலாமா தான் அங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சரி பண்ணிட்டு தான் வருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. எவ்வளவோ நடக்குது கண்ணு,
கண்டிப்பா ஏதோ நல்லது நடக்கும்னு மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நடக்கும். நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா, நான் போயிட்டு வரேன். சரி வா கண்ணு. ராகவா, ஒன்ற கண்ணால நீ இந்த ஆதி தம்பியையும் அருண் தம்பியையும் பாக்கலையே சாமி. இங்க எப்படி இருக்காங்க, எப்படியெல்லாம் பசங்களை வளர்க்குறாங்க. புவனா, இது உனக்கு ஒரு பாடம். இத நீ கத்துக்கோ.